கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்துக்கு ஆற்றா முகில் வண்ணாவோ என்று இண்டை சடை முடியீசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோகச்சோ மார்பில் மறுவனே அச்சோகச்சோ. ஹரசாப விமோசனத்தை சொல்றார். தேவர்கள் சும்மா இருக்க கூடாதா? நேர சிவன் இடத்துல போய் சொன்னார்கள், பிரம்மாவுக்கு கொஞ்சம் மண்டை கிருவான், ஹெட் வெயிட் ஏற்பட்டிருக்கு பிரம்மாவுக்கு, அதை கொஞ்சம் அடக்கினா தேவலை அப்படின்னு சிவன் இடத்துல போய் சொல்லிவிட்டார்கள் இந்த தேவர்கள். அது யாருக்காவது கர்வம் உண்டாயிருந்தது அப்படின்னு சொன்னா அதை அடக்கணும் அப்படின்னு கண்ணங்கிட்ட சொன்னாலாவது கொஞ்சம் கௌரவமா அதை அடக்கி விடுவான். அடக்கணும் தெரியும் கண்ணனுக்கு, ரொம்ப நைஸா அடக்கி விடுவான், விளையாட்டா அடக்கி விடுவான். சிவனிடத்துல போய் சொல்ல சிவனை ஆலோசிக்காம இங்கேருந்து போய் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி விட்டார். பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினதும் அந்த தலை கையிலேயே ஒட்டி நிறுத்தும். உதறி உதறி பார்க்கிறார், கையிலேருந்து போக மாட்டேங்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டார், கையிலேயே ஒட்டி நிறுத்து, போக மாட்டேங்கிறது. பிரம்மசிர கண்டனம். கடைசியில் எப்படி போகும் அப்படின்னதும் அந்த கபாலம் பிரம்ம கபாலமா ஆயிடுத்து. அந்த பிரம்ம கபாலம் நிறைய யாராவது பிட்சை போட்டாக்க அது கையிலேருந்து விட்டுவிடும். பிட்சை போடுறதுன்னா எவ்வளவு பிட்சை யார் போடுறது? அது நிறையனா போட்டாகணும்னா யார் போட்டும் அது நிறையல, நிறையாதுங்கிறார் அவரே. கண்ட கடலும் மலையும் உலகேழும் இவ்வளவும் போட்டாலும் முண்டத்துக்கு ஆற்றாது. அது எப்பதான் போகும் அப்படின்னு இவர் அந்த கபாலபாணியாக கபாலியாவே அலையிறார். அந்த கபாலம் அவர் கையை விட்டு போகல, கபாலபாணியாவே அலையிறார். அவர் அப்படி கபாலபாணியா அலைகிறத பார்த்து உடனே பத்ரி நாராயணன் ஆகிய கண்ணன் அவருடைய பிரம்ம கபாலத்துல தன்னுடைய வியர்வைய கொஞ்சம் விட்டான், அல்லது தன்னுடைய கட்டவரல்லேருந்து கொஞ்சம் ரத்தத்தை விட்டான் என்று ரெண்டு விதமாவும் புராணம் சொல்றது. அது பட்டதுமே நிறைஞ்சு போய் கபாலம் விட்டு போயிடுது. அதனால இன்னைக்கும் பிரம்ம கபாலம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் பதரிகாசிரமத்துல இருக்கு. அங்க போய் பித்ரு ரிணம், தகப்பனார் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய ரிணங்கள் எல்லாம் அங்க பிண்ட பிரதானம் செய்வா. புராண கதைகள். அப்படி பிரம்மாவனுடைய கபாலம் கையிலிருந்து விட்டு போகும்படியாக செய்த கண்ணா வா, மார்பில் மறுவனே அச்சோ அச்சோ. எல்லா புராண லீலைகளையும் வரிசையா சொல்றதுனால இதையும் சொல்றார். மார்பில் மறுவனே என்றால் மார்புல மறு உடையவனே, ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சம் உடையவனே அச்சோ அச்சோ. பிரம்ம கபாலம் என்கின்ற பிரம்ம கபால விமோச்சனம் அப்படிங்கிற இந்த கதையும் விஷ்ணு பரத்வத்தை சொல்ற கதையா இருக்கிறதுனால மார்ல மறு ஏறினதும் விஷ்ணு பரத்வத்தை சொல்றது. ஏனால் மும்மூர்த்திகளிலே சத்வகுணம் உடையவன் எவன் என்று பரீட்சை பண்ணுவதற்காக பிருகு மகரிஷி மார்பல உதச்சதனால ஏற்பட்டதாகிய மறுதானே ஸ்ரீவத்சம். அதுலயும் விஷ்ணு பரத்வம் தெரியறதுனாலே அதை எடுத்து சொல்றார். மார்பில் மறுவனே அச்சோ அச்சோ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.